மீனம் ராசி மீனம் லக்னத்தை சேர்ந்த எல்லோருக்கும் இந்த 2025 புத்தாண்டில் என்ன மாதிரியான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் ஏற்படுகிறது என்பதை பற்றி பார்ப்போம். மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டில் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்புகளை பார்க்கின்ற போது 2025 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ராகு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு விலகி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிப்பார். ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார். 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைந்து பயணிப்பார். மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2025 மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டம் என்னவென்று பார்க்கின்ற போது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி, தைரிய, வீரிய, வெற்றி, சகாயஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைந்து வலுவாக நல்ல பல அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணிக்க இருக்கிறார். கோச்சாரத்தில் குரு பகவானுக்கு 3ஆம் இடம் மட்டும்தான் சிறப்பு இல்லாத இடமாக கருதப்படுகிறது. 3ஆம் இடத்தில் குரு பகவான் பயணம் செய்யும் போது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்காது. எனவே தற்போது ராசிக்கு 4ஆம் இடத்தில் மாறக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு மிகச் சிறப்பான நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குவார். குரு 3ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதங்களில் தோல்விகளும் நஷ்டங்களும் நிறைந்திருந்திருக்கும் என்பது மட்டுமில்லாமல் அவமானங்கள் ஏற்பட்டிருக்கும், வேலைகளை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும், குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கசப்பான நிகழ்வுகளால் பிரிவதற்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கும். இந்த மாதிரியாக மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் குரு பகவானின் 3ஆம் இடத்து சஞ்சார காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான சிரமங்களையும் சிக்கல்களையும் சந்தித்துக் கொண்டிருந்திருப்பீர்கள். வருகின்ற 2025 மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் நுழைந்து பயணிக்கும் போது மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரும். 2025 மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும். குரு பகவான் 3ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மீனம் ராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். ஏனெனில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான வேலை, தொழில், ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதி. அவர் 3இல் இருப்பது சிறப்பு அல்ல. குருவின் அமைப்பு காரணமாக உங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லோரும் உங்களுக்கு பகையாகவே இருப்பார்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிதி நெருக்கடிகள் அதிகம் இருக்கும். பணவரவு என்பது குறைவாக இருக்கும். உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் ஏற்படலாம், பிரிவு கூட ஏற்படலாம். நீங்கள் எங்கு சென்றாலும் தோல்வி, எதை தொட்டாலும் துலங்காது, உங்களுடைய மனதில் தைரியம் குறைந்தது போல் இருந்து கொண்டே இருக்கும். குரு பகவானின் தற்போதைய அமைப்பு காரணமாக 2025 மே மாதம் வரையில் உங்களுக்கு இவ்வாறான கஷ்ட நஷ்டங்களும் சிரமங்களும் இருந்து கொண்டேதான் இருக்கும். உங்களுடைய மனதில் தாழ்வு மனப்பான்மை உருவாகும். 2025 மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைந்த பிறகு உங்களுக்கு இவ்வாறாக இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். ஏனெனில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி என்பது மட்டுமில்லாமல் அவர் நவ கிரகங்களிலேயே பெருங்கொண்ட சுப கிரகம், தோஷமற்ற கிரகம். மேலும் அவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான வேலை, தொழில், ஜீவனஸ்தானத்திற்கும் அதிபதி. எனவே 2025 மே மாதத்திற்கு பிறகு உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். நீண்ட காலமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் அது உங்களுக்கு லாபகரமாக அமையும். புதிய வேலைகள் கிடைக்கும். வாழ்க்கையில் உயர்வு என்பது ஏற்படும். 2025 மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் இவ்வாறான நல்ல பல அதிர்ஷ்ட பலன்களை உங்களுக்கு வாரி வழங்க இருக்கிறார். தற்போது உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் ராகு பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே மீனம் ராசிக்காரர்களாகிய நிறைய பேருக்கு உடல் எடை கூடும். 2025 ஏப்ரல் மாதம் வரையில் ராகு உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் பயணிப்பதால் நீங்கள் எது நினைத்தாலும் அது வெற்றிகரமாக நடப்பதற்கு கடினமாக இருக்கும். உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிராசையாக இருந்திருக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் தோல்வி கிடைத்திருக்கும். நிறைய பேர் ஏமாறுவதற்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கும். உங்களுடைய ஜென்ம ராசி குரு பகவானின் வீடு என்பதால் குரு பகவானின் வீட்டில் ராகு பகவான் பயணிப்பதால் பண விஷயத்தில் கண்டிப்பாக ஏமாந்து நீங்கள் மிகப்பெரிய அளவிலான பணத்தொகையை இழந்திருப்பீர்கள். ராசிக்குள் இருக்கின்ற ராகுவால் நீங்கள் எந்த திட்டத்தை போட்டாலும் அது உங்களுக்கு சாதகமாக இருந்திருக்காது. உங்களுடைய எண்ணங்கள், திட்டங்கள், செயல்பாடுகள் அனைத்தும் சரியாக இருக்காது. ஜென்ம ராசிக்குள் ராகு பகவான் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு யாரோ செய்வினை செய்தது போல் இருக்கும். இந்த தருணங்களில் உங்களுக்கு விஷ காய்ச்சல்கள் வந்திருக்கும். எங்கு சென்றாலும் இழப்பு இருந்திருக்கும். இப்படிப்பட்ட நிலை உங்களுக்கு மாற இருக்கிறது. 2025 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ராகு பகவான் உங்களுடைய ராசியை விட்டு விலகி ராசிக்கு 12ஆம் இடத்திற்குள் பயணிக்க இருக்கிறார். ராகு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு விலகுவது என்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய நிகழ்வாக கருதப்படுகிறது. ஏனெனில் ராகு பிரம்மாண்டமான சர்ப்ப கிரகம் என்பதால் நீங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய எல்லாவற்றிலும் இலக்கங்களை மட்டுமே ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். நீங்கள் போட்ட திட்டங்கள் அனைத்தும் நஷ்டத்தில் முடிந்திருக்கும். உங்களுக்கு எல்லோரும் பகையாக இருந்திருப்பார்.
ஜென்ம ராசிக்குள் ராகு இருக்கின்ற போது உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனைகள் இருந்திருக்கும். மன நிம்மதி இல்லாமல் இருந்திருப்பீர்கள். அவ்வாறான விஷயங்களில் தற்போது நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறது. 2025 ஏப்ரல் மாதத்தில் ராகு உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறார். 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சனி பகவான் நுழைகிறார். மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் ஜென்ம சனி காலகட்டத்தில் மிகவும் விழிப்புணர்வுடன் எச்சரிக்கையுடன் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஜென்ம சனி காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய தொழில், வியாபாரம், உத்தியோகத்தை அப்படியே செய்வது தொடர்வது மிகச் சிறப்பு. என்றாலும் சனி பகவான் குரு பகவானின் வீடான மீனம் ராசிக்குள் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் பயணிப்பதால் சனி பகவானுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்குள் பயணிக்கப் போவதால் ஜென்மசனி காலகட்டமான இந்த காலகட்டத்தில் சனி பகவானால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிரமங்களும் சிக்கல்களும் இருக்காது. சனி பகவான் வேலை மற்றும் தொழில்காரகன். எனவே இந்த காலகட்டத்தில் குரு பகவானின் வீட்டில் பயணிக்கக்கூடிய சனி பகவானால் சிரமங்கள் ஏற்படாது என்றாலும் கூட இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் உங்களுடைய தொழில், உத்தியோகம், வேலை போன்றவற்றில் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. தற்போது எப்படி போய்கொண்டிருக்கிறதோ அதையே தொடர்வது சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய குழந்தைகளின் படிப்பு விஷயத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை செய்வதை தவிர்த்தல் நல்லது. ஏனெனில் ஜென்மசனி காலகட்டத்தில் உங்களுடைய உடல் நல ஆரோக்கியம் சரியில்லாமல் இருக்கும் என்பதால் உடல் ஒத்துழைக்காது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய மன ரீதியாகவும் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் என்பதால் மனமும் ஒத்துழைப்பது சிரமம். ஜென்மசனி காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் பின்னடைவுகள் இருக்கும். இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் உங்களுக்கு உடல் அசதி, சோம்பல், எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அது இழுபறியாக முடியாமல் இழுத்துக்கொண்டே செல்வது என்ற நிலைகள் இருக்கும். இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் சனி பகவான் மந்த கிரகம் என்பதால் உங்களுடைய செயல்பாடுகள், எண்ணங்கள், திட்டங்கள் அனைத்தும் மந்தமாகவும் அவ்வளவு எளிதில் வெற்றிகளை பெறக்கூடியதாகவும் இருக்காது. இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் ஒரே நாளில் முடிக்க வேண்டிய காரியத்திற்கு நீங்கள் 100 நாட்களுக்கு மேல் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். எனவே இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் நீங்கள் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருப்பது மட்டுமில்லாமல் உடற்பயிற்சி, யோகா போன்றவற்றை மேற்கொள்வது மிகச் சிறப்பு. சனி பகவான் உங்களுடைய ஜென்மராசிக்குள் வருவது மிகப்பெரிய அளவிலான ஏமாற்றம், இழப்பு என்று சொல்ல முடியாது. ராகு பகவான் ராசிக்குள் இருக்கும்போதுதான் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் இருந்திருக்கும். அந்த அளவிற்கான சிரமங்கள் சனி பகவான் இருக்கும்போது இருக்காது. 2025 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு மீனம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து இருக்கும். உங்களுடைய குழந்தைகளின் வாழ்க்கையிலும் நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு. படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். ஜென்மசனி காலகட்டத்தில் கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு. ஏனெனில் சனி பகவான் குரு பகவானின் வீட்டில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். குரு பகவான் அவருக்கு மிகவும் உகந்த இடமான ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்க இருக்கிறார். இது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. எனவே சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் குரு பகவானால் குறைக்கப்படும். இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்ட வேண்டும் என்றால் வீடு கட்டலாம். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்க வேண்டுமென்றால் வாங்கலாம். திருமணம், காதுகுத்து, வளைகாப்பு, புதுமனை புகுவிழா, புது கடை திறப்பு விழா என பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2025 உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு என்பது மே மாதத்திற்கு பிறகு நிச்சயமாக உண்டு. சனி பகவான் ராசிக்குள் பயணிக்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அனுபவ பாடங்கள் கிடைக்கும். நீங்கள் யார், நீங்கள் எதற்காக பிறந்தீர்கள், உங்களை சுற்றி இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நன்கு நீங்கள் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களை சனி பகவான் பதப்படுத்துவார். சனி பகவான் ஜென்ம ராசிக்குள் நுழைந்து பயணிக்கும் போது உங்களை நீங்களே நன்கு அறிவதற்கான யோகங்களை கற்றுக் கொடுப்பார். ஜென்ம சனி காலகட்டத்தில் உங்களுக்கு யார் கெடுதல் செய்கிறார்கள், யார் நன்மைகள் செய்கிறார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரிந்துவிடும். ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்ற போது மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2025 புத்தாண்டு சிறப்பான ஆண்டு என்றாலும் ஏப்ரல் மாதம் வரை சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும். அதற்கு பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த 2025ஆம் ஆண்டிற்கான உங்களுக்கான பரிகாரம் என்று பார்க்கின்ற போது சனி பகவானின் பரிகார ஸ்தலத்திற்கு சென்று சனி பகவானை வழிபடுவது சிறப்பு.